நம்ம சாப்பிடுற சாப்பாட சத்துள்ள உணவா சாப்பிடுறோம் ஏன்டான்னா, இந்த அறுசுவையும் கலந்து சாப்பிடணுன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, இனிப்பு நம்ம கலந்து சாப்பிடும்போது நம்ம உடல் தசைகள் நல்லா வளர்க்க உதவுகிறது. அதே மாரி கசப்பு நம்ம உடம்பில் உள்ள தேவையற்ற கிருமிகளை அழிக்க உதவுகிறது. அடுத்தது புளிப்பு வந்து நம்ம இரத்த குழாயில் உள்ள அழுக்குகளை நீக்க இந்த புளிப்பு நமக்கு தேவைப்படுகிறது. உவர்ப்பு உவர்ப்பு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஞாபக சக்தியை அதிகரிக்கும். இந்த உவர்ப்பு என்னாத்துக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஞாபக சக்தியை அதிகரிக்குது. கார்ப்பு வந்து நம்ம உடல் உஷ்ணத்தையும், உணர்ச்சிகளையும் அதிகப்படுத்த கார்ப்பு தேவைப்படுது. உவர்ப்பு பார்த்தலாம் துவர்ப்பு வந்து நமக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ரத்தத்தை உறைய செய்யும். அதனால தான் இந்த துவர்ப்பு தேவைப்படுகிறது. ஓகே, இந்த அறுசுவை உணவு சாப்பிடலாமா இனிமேல்? தேங்க்யூ. குட் மார்னிங். 12வது வாய்ப்பாடு நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி ஈஸியாக கற்றுக் கொடுக்கலான்னு பார்க்கலாமா? ரெடி பாருங்கள். இப்போ நான் பாருங்கள், 1 2 3 4 5 போடக்கூடாது, 6 7 8 9 10 10 12. இப்போ இது 12வது வாய்ப்பாடு இல்லை. இப்போ 0லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா? 0 120. அதே மாதிரி 8 6 4 2 மறுபடியும் 0. இப்போ 8 6 4 2 பாருங்க. 12 ஒரு 12 12 24 36 48 60 72 84 96 108 120. 12வது வாய்ப்பாடு கரெக்டாக ஒரு செகண்டில் முடிச்சோமா? சூப்பர், தேங்க்யூ. இதே இப்போ நம்ம கிட்ஸுக்காக 3வது டேபிள்ஸ் எப்படி ஷார்ட்டாக எழுதலான்னு பார்க்கலாமா? ரெடி? 0 1 2 3 4 5 6 7 8 9. 1 3 3 2 3 6 3 3 9. சரியா? 4 3 12 5 3 15 6 3 18 7 3 21 8 3 24 9 3 27 5 3 30. ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சா? இது வந்து பசங்களுக்கு எப்படின்னா ரொம்ப இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி டேபிள் சொல்லி கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, டன். குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டாபிக் வெற்றியின் ரகசியம். என்னன்னு பாருங்க. அன்பு காட்டு, ஆனால் அடிமையாகி விடாதே. சரியா? அடுத்தது இரக்கம் காட்டு, ஆனால் ஏமாந்து விடாதே. எல்லார்கிட்டையும் இரக்கம் காட்டு, ஏமாந்து விடாதே. பணிவா இரு எல்லார்கிட்டையும், ஆனால் கோழையாக இராதே. ஓகே. கண்டிப்பாக இரு, ஆனால் எவரிடத்திலும் கோபப்படாதே. சிக்கனமாயிரு, ஆனால் கஞ்சனாக இராதே. வீரனாய் இரு, துஷ்டனாய் இராதே. சுறுசுறுப்பாய் இரு, பதட்டப்படாதே. தர்மம் செய், ஆனால் ஆய்ந்தியாகி விடாதே. உழைப்பை நம்பு, கடவுளை மறவாதே. இதுதான் வெற்றியின் ரகசியம். நீ எப்படி வாழ்ந்தாலும் சரி, இந்த டாபிக்கு ஏற்ற மாதிரி நீ வாழ்ந்தேன்னா வெற்றி தான். ஓகே, தேங்க்யூ. இங்கே பாருங்க, இதில் வந்து 9 ஸ்கொயர் இருக்கு. இது வந்து 4 ஸ்கொயராக கண்டுபிடிக்கணும். ரிமூவ் பண்ணுறது 8 ஸ்டிக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, 4 ஸ்கொயர் தான் வரணும். 8 ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணணும். சரி, ஓகே. 1 2 3 4 5 6 7 8. 4 ஸ்கொயர். 1 2 3 4. ஓகே, சூப்பர். ஓகே, டன்.